வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஐடிசியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் டீட்டெயில்ஸ வந்து பார்ப்போம். ஸோ நம்ம டிசம்பர் குவார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஐடிசி ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட நெட் சேல்ஸ் வந்துட்டு ஃப்ளாட் இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு சிகரெட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ரெவென்யூ வந்துட்டு 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 8% வந்துட்டு அவங்களோட growth வந்து இருக்கு. அண்ட் ஹோட்டல் பிசினஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 18% வந்துட்டு அவங்க ஒரு growth-அ காமிச்சிருக்காங்க. பட் அக்ரி அண்ட் பேப்பர் போர்ட் பிசினஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அக்ரில வந்துட்டு ஒரு 37% பக்கமா வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் பேப்பர் போர்ட்ஸ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 59% வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் மத்தபடி இந்த கம்பெனியோட நல்ல என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இந்த கம்பெனி ஒரு டெப்த் ஃப்ரீ கம்பெனி. அண்ட் இப்போ வந்துட்டு அவங்களோட ROE பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 25% இருக்கு 3 இயர்ஸ்க்கானது. அண்ட் கம்பெனி வந்துட்டு நல்ல டிவிடெண்ட் வந்துட்டு பே அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு அவங்க டிவிடெண்ட் வந்து பே அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. அரவுண்ட் 98% ரேஞ்சுக்கு வந்துட்டு. அண்ட் கம்பெனியோட வொர்க்கிங் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 29 டேஸா இருந்தது வந்துட்டு இப்போ 20 டேஸா வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் விஷயங்களா பார்ப்போம். சரி வாங்க இப்போ வந்துட்டு Q3 ரிசல்ட்ஸ்ல என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் வந்துட்டு நம்ம ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இதை பார்க்கறது எல்லாமே வந்துட்டு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ நம்ம வந்துட்டு இதை பேஸ் பண்ணி பையோ இல்லை வந்துட்டு செல்லோ வந்துட்டு சொல்கிறது இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்துட்டு பையோ செல்லோ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை வந்துட்டு நம்ம இந்த வீடியோ போடுறது அந்த பர்பஸ்க்காக கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி வந்துட்டு அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஐடிசியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டிசம்பர் வந்த ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ரெவென்யூ இந்த குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 19,337 கோடிக்கு வந்துட்டு நடந்திருக்கு. அண்ட் இதுவே வந்துட்டு லாஸ்ட் டைம் டிசம்பர் 2022ல நடந்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 18,901 கோடி ரூபாய்க்கு. அண்டு லாஸ்ட் குவார்ட்டர் அதாவது செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸ் வந்து 19,137 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு இவங்களோட சேல்ஸ் கிராஸ் ரெவென்யூ வந்துட்டு வந்திருக்கு. அண்ட் இவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே போக வந்துட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இவங்களுக்கு எவ்வளோ நிற்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 6,682 கோடி ரூபாய்க்கு நின்று இருந்திருக்கு. அதுவே லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 6,656 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. அண்ட் இதுவே வந்துட்டு லாஸ்ட் டிசம்பர் 2022ல பார்த்தோம்னா 6,843 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு நடந்திருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மொத்தம் 5,406 கோடி ரூபா வந்துட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு லாஸ்ட் டிசம்பர் 2022ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 5,080 கோடி ரூபாயா இருந்திருக்கு. அண்ட் அதுவே வந்துட்டு செப்டம்பர் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 4,964 கோடி ரூபாயா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட இப்போ வந்துட்டு இபிஎஸ் டைல்யூட்டட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 4.26 இருக்கு. அண்ட் அதுவே வந்துட்டு லாஸ்ட் குவார்ட்டரில் வந்துட்டு 3.92 இருந்திருக்கு. அண்டு இதுவே வந்துட்டு லாஸ்ட் டிசம்பர் 2022ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 4.03 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட ROCE அண்ட் மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு ஸோ ROCE இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் தென் 20% இருக்கு. அண்ட் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாவே குட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸா வந்துட்டு இவங்களது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எஃப்சிஎஃப் வேல்யூவும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜினுமே வந்துட்டு கிரேட்டர் தென் 20% வந்து இவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் டிவிடெண்டுமே வந்துட்டு ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 10%க்கு மேலே இருக்குது. அண்டு மற்றபடி மோட்ஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட எக்கனாமிக் மோட்டும் நல்லா தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு R&D அதுக்கப்புறம் வந்துட்டு கீ பர்சன் ஸோ அந்த ரிஸ்க்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஒன்லி இவங்க சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் ரிஸ்க் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இவங்களது வந்துட்டு செக்மெண்ட் வைஸ் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஸோ செக்மெண்ட் வைஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இவங்களோட பிஸ்னஸ் பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சிகரெட்லேருந்து மட்டுமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு 45% வந்துட்டு ரெவென்யூ வருது. அண்ட் எஃப்எம்சிஜியில பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 28% வருது. அண்ட் ஹோட்டல் பிஸ்னஸ்லேருந்து ஒரு 5% ரெவென்யூஸ் வருது. அண்ட் அக்ரி அண்ட் அதர் பிஸ்னஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 11% வந்துட்டு இவங்களோட ஷேர் வந்து அதில இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி சிகரெட்டில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மொத்தம் வந்துட்டு இந்த செக்மெண்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 4,967க்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க சிகரெட்லேருந்து மட்டும். அண்ட் மற்ற எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 433 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ரெவென்யூ. அண்ட் ஹோட்டல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 233 கோடி. அண்ட் அக்ரி பார்த்தோம்னா 380 கோடி. அண்ட் பேப்பர் அண்ட் அதர் பிஸ்னஸ் பார்த்தோம்னா வந்துட்டு அரௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 300 400 450 கோடி ரூபாய்க்கு பக்கமாக வந்துட்டு இவங்க வந்துட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துட்டு 6,682. அண்ட் இவங்களோட அதர் ஃபினான்ஷியல் திங்ஸுமே வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆர்ஓசிஇ, இபிஎஸ், எஃப்சிஎஃப், அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், டிவிடெண்ட். ஸோ இது எல்லாமே இவங்க வந்துட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் அனலைசஸ் வந்து இப்போ போய் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஐடிசி ஷேர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ 440 ரூபாயில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் காமிச்சிட்ருக்கு. பட் வந்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 3 மந்த்தோட டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கீழே இருக்குது. ஸோ ஸோ அரௌண்ட் 2022 ஜூலை வேல்யூ வந்துட்டு தான் வந்துட்டு 3 மந்த்ஸ் டிமாண்ட் ஜோனாக வரும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 320 பக்கமாக இருக்குது. பட் வந்துட்டு எனக்கு அவ்வளோ தூரம் ப்ரைஸ் எல்லாம் கீழே போகிற மாதிரி தெரில. ஸோ மந்த்லி டிமாண்ட் ஜோனில் பார்த்தோம் அண்ட் வீக்லி டிமாண்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு வீக்லி டிமாண்ட் ஜோனை டச் ஆகிட்டு ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வீக்லி டிமாண்ட் ஜோன் டச் ஆகிட்டு ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு EMA 820 கீழே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஸோ ஒரு வேளை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல சிக்னல் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கத்த ஐடிசி ரிலவெண்ட்டான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய ஒவ்வொரு கம்பெனி பற்றியுமான வீடியோஸ் வந்துட்டு நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலவெண்ட்டான கோர்ஸுமே வந்துட்டு நம்ம வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கோர்ஸ்லேயே இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு மினிமல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனுமே வந்துட்டு கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.